காண்டாமிருகங்களுக்கு ஒரு தனித்துவமான பழக்கம் இருக்கு. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே திரும்ப திரும்ப வந்து சாணம் போடுவதில் ஈடுபடுவாங்க. இந்த சாணம் போடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. காண்டாமிருகங்கள் தங்களோட தகவல் தொடர்பை இந்த சாணத்தூடே மற்ற காண்டாமிருகங்களுக்கு தெரிவிக்கிறது. சாணத்தில் இருக்கும் பெரோமோன்ஸ் மூலமா ஒரு காண்டாமிருகம் ஆணா பெண்ணா, இனச்சேர்க்கைக்கு தயாரா இல்லையா, அவங்க வயசு என்ன, இந்த மாதிரியான தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த தகவல்களை மற்ற காண்டாமிருகங்களுக்கு தெரிவிக்கணும் என்பதற்காக காண்டாமிருகங்கள் கூட்டமாக சேர்ந்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கேயே தொடர்ந்து சாணம் போடுவாங்க. இதை காண்டாமிருகத்தோட லட்டின் என்பதாகவும் அழைக்கிறாங்க. இந்த இடங்கள் பொதுவாக அகலமா நீளமா உயரமா இருக்கும். சில சமயங்களில் சாணக்குவியல் 3 அடி உயரம் வரை கூட இருக்கும் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை காண்டாமிருகங்களை வேட்டையாடுபவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறாங்க. காட்டில் விரைவில் காண்டாமிருகத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லாமல் சாணக்குவியல் இருக்கும் இடத்துல மறைஞ்சு காத்திருப்பாங்க. காண்டாமிருகம் திரும்ப அந்த இடத்துக்கு வந்தவுடன் பெரிய கொம்பு கொண்ட காண்டாமிருகத்தை சுட்டு கொன்று அந்த கொம்பை எடுத்து செல்வாங்க. இப்படி தன்னுடைய தகவல் தொடர்பு முறை மற்றும் பாதுகாப்பு ஆயுதமான கொம்புக்காக காண்டாமிருகங்கள் வேட்டையாளர்களால் சுலபமாக மாட்டிக்கிறதுக்கு காரணமா தங்களது சாணம் செயல்படுகிறது.